السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெருமையுமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஏக நாயனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமகனார் முஹம்மதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வியலை அமைத்துக் கொண்ட நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மீதும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவரமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆஷுராவுடைய நோன்பை முன்னிட்டு சிறப்பு மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி லொஹர் தொழுகைக்கு பிறகு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே யார் இந்த யூதர்கள் என்ற தலைப்பிலே யூதர்களை குறித்து சில வரலாற்று குறிப்புகளையும் அவர்களிடத்தில் இருந்த மோசமான சில குணாதிசயங்களை குறித்தும் இந்த உரையிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். யூதர்களை குறித்து இந்த நேரத்தில் அறிந்து கொள்வதற்கு முக்கியமான காரணம், இந்த நோன்பு என்பது, இந்த ஆஷுராவுடைய இந்த நோன்பு என்பது யூதர்களை அடிப்படையாக கொண்டதுதான். வரலாற்றில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த 9, 10 நோன்பு, இந்த 2 நோன்புமே யூதர்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. அப்ப இந்த நேரத்தில் யூதர்களை குறித்து சில வரலாற்று குறிப்புகளை அறிந்து கொள்வது பொருத்தமான ஒன்றாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் யூதர்களை குறித்து அறிந்து கொள்வது அவசியமான ஒன்றாகவும் இருக்கிறது. காரணம், அல்லாஹ்வினால் அதிகமான இறை தூதர்கள் யூதர்களுக்குத்தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். அதிகமான இறை தூதர்களை தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இப்படி இறை தூதர்கள் அதிகமாக அனுப்பப்பட்டவர்கள் யூதர்களுக்கு, யூத சமுதாயத்தினருக்கு. அதே போன்று அல்லாஹ்வினுடைய அருளை அதிகமாக பெற்றவர்களும் யூதர்கள் தான். அதுபோன்று திருக்குர்ஆனில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் யூதர்களை பற்றி குர்ஆனில் பேசப்படுகிறது. இன்னும் யூதர்கள் இறைவனுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளானார்கள். எனவே அவர்களை குறித்து அறிந்து கொள்வது அவசியமான ஒன்றாக ஒரு முஸ்லிமுக்கு இருக்கிறது. இந்த யூதர்கள் என்றால் யார், அவர்களுடைய தோற்றம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நாம் குர்ஆனுடைய பார்வையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மகன்களை அல்லாஹ் கொடுக்கின்றான். அதிலே ஒருவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகள், யூசுப் நபியோடு சேர்த்து 12 பிள்ளைகள். அப்ப இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் இஸ்ரவேல் என்ற ஒரு பெயர் இருக்கின்றது. அந்த 12 பிள்ளைகள் தான் பனு இஸ்ராயேல், இஸ்ராயேலுடைய சந்ததிகள். அந்த தொடரிலே வந்தவர்கள் தான் இந்த யூதர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எப்பொழுது, இந்த யூதர்கள் என்றால் யாரை குர்ஆன் குறிக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள், தௌராத் வேதம்
யாருக்கு வழங்கப்பட்டதோ அவர்கள் தான் யூதர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு அல்லாஹு தஆலா தௌராத் என்ற வேதத்தை வழங்கினானே, அந்த வேதத்தை யார் பெற்றிருந்தார்களோ அவர்கள் தான் யூதர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னால் யூதர்கள் என்பது கிடையாது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பாக யூதர்கள் என்ற ஒரு இனம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள், அதுபோன்று தௌராத் வேதத்தை பெற்றவர்கள். இது அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்றான். இந்த யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இந்த யூதர்கள் ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். என்ன வாதத்தை முன்வைத்தார்கள் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூத மதத்தை சார்ந்தவர்கள் என்று ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கை யூத கொள்கை தான், அவர்கள் யூத இசத்தை தான் பின்பற்றினார்கள் என்ற ஒரு வாதத்தை நபிகள் நாயகம் காலத்தில் இருந்த அந்த வேதக்காரர்கள் முன்வைத்தார்கள். அதற்கு அல்லாஹ் பதிலளிக்கின்றான் திருக்குர்ஆனில், மாகான இப்ராஹீமு யஹூதியம் வலா நஸ்ரானியம் வலாக்கின் கான ஹனீஃப முஸ்லிமா. இப்ராஹிம் அவர்கள் ஒரு யூதராகவோ ஒரு கிறிஸ்தவராகவோ இருந்தது கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு யூதராக இருந்தது கிடையாது, ஒரு கிறிஸ்தவராக இருந்தது கிடையாது. அவர்கள் சத்திய மார்க்கத்தில் இருந்த முஸ்லிமாக தான் இருந்தார்கள், ஏகத்துவ கொள்கையை தான் பின்பற்றினார்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். அதுபோன்று அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அந்த யூதர்கள் வைக்கக்கூடிய வாதத்திற்கு ஒரு மறுப்பை அல்லாஹ் சொல்கின்றான். லிம துஹாஜூன ஃபி இப்ராஹீம, இப்ராஹிம் நபியினுடைய விஷயத்தில் நீங்கள் தர்க்கம் செய்கின்றீர்கள். ஏன் தர்க்கம் செய்கின்றீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு தான் சொந்தம் என்று யூதர்களும், எங்களுக்கு தான் சொந்தம் என்று கிறிஸ்தவர்களும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். இப்படி நீங்கள் இப்ராஹிம் நபியினுடைய விஷயத்தில் தர்க்கம் செய்கின்றீர்களே, உமா உன்சிலதி தௌராத்து இல்லா மின் பாதி, இந்த தௌராத் என்ற வேதம் இப்ராஹிம் நபிக்கு பிறகுதான் அருளப்பட்டது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சென்ற பிறகுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் இந்த தௌராத் என்ற வேதம் அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி என்றால் இந்த தௌராத் வேதத்தை பெற்றவர்கள் தான் யூதர்கள். அப்ப அதுக்கு முன்னால யூத மனம் யூத இசம் என்பதே கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர் தான் என்று நீங்கள் எப்படி சொல்கின்றீர்கள் என்று அல்லாஹு தஆலா யூதர்கள் வைக்கக்கூடிய அந்த வாதத்திற்கு அல்லாஹ் மறுப்பளிக்கின்றான். அப்ப இந்த செய்தி நமக்கு எதை எடுத்து காட்டுகிறது என்றால், யூதர்கள் என்பவர்கள் யார் என்றால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கை கொண்டு தௌராத் வேதத்தை பெற்றவர்கள் என்பதை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இது குர்ஆனுடைய பார்வையை நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. அடுத்ததாக இந்த யூதர்கள் அவர்கள் தௌராத் வேதத்தை பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு அதுக்கு முன்பாக இந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு ஃபிரௌன் என்ற ஒரு அரக்கன் ஆட்சியாளனாக வருகின்றான். ஆட்சியாளனாக அந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை சொல்லோனா துன்பங்களுக்கு உள்ளாக்குகின்றான். அல்லாஹு தஆலா அதை திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இன்ன அலா ஃபிரௌன, ஃபிரௌன் பூமியிலே ஆணவம் கொண்டவனாக இருந்தான். அந்த பூமியிலே வாழ்ந்த அந்த மக்களை, அந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை அடிமைப்படுத்தி அவர்களை சித்திரவதை செய்து கொண்டிருந்தான். அதற்கு முன்பாக யாரும் அது போன்ற அளவுக்கு சித்திரவதைகளை கொடுமைகளை செய்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலனாக அரக்கனாக ஃபிரௌன் என்பவன் திகழ்கின்றான். அந்த சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை கொன்று குவித்தான். தனக்கு எதிராக, தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக இந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்திலிருந்து யாரும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை முழுமையாக கொன்றொழித்தான். அப்ப அந்த நேரத்தில் இஸ்ரவேலர்களுக்கு இப்படி ஃபிரௌன் நம்மை அடக்கி ஆளை கொண்டிருக்கின்றானே, நம்மை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றானே, நம்மை சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றானே, நமக்கு இதிலிருந்து ஒரு விடிவு காலத்தை இறைவன் தரமாட்டானா என்று எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தூதராக அல்லாஹ் அனுப்புகிறான்.
அப்ப நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ள எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னா கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையினர் மட்டும்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கை கொண்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அதை சொல்லுகின்றான், ஃபிரௌனுக்கு பயந்து, ஃபிரௌனுடைய படையினருக்கு பயந்து பல பனு இஸ்ராயலர்கள் மூசா நபியை ஏற்றுக்கொள்ளலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட கூட்டம் என்பது ஒரு சொற்ப தொகையினர் தான். அதிகமானவர்கள் ஃபிரௌன் ஏன் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான், தன்னை தான் வணங்குமாறு சொல்லிக் கொண்டிருந்தான். அப்ப அப்படிப்பட்டவனை எதிர்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு பனு இஸ்ராயீல் சமுதாயம் பயந்தார்கள். அந்த பயத்தின் காரணத்தினால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகையினர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்போ அந்த ஃபிரௌன் அந்த நேரத்தில் பார்க்கின்றான், நம்மை எதிர்ப்பதற்கு ஒரு சொற்ப கூட்டமா, நாம் எவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருக்கிறோம், நம்மிடத்தில் எவ்வளவு பெரிய படை இருக்கிறது, அப்போ நம்மை எதிர்ப்பதற்கு நாம் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல், நம்மை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாமல் நம்மை மறுத்து கொண்டு ஒரு சொற்ப கூட்டம் இருக்கிறது, இவர்களை நாம சும்மா விடக்கூடாது என்று பலவிதமான சித்திரவதைகளை அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையாளர்கள் மீது அவன் கட்டவிழ்த்து விடுகின்றான். அப்படி கட்டவிட்டு விட்டு தொடர்ச்சியாக அதனுடைய இறுதியில அவர்களை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கும் அவன் படை திரட்டுகிறான். ஏனென்றால் ஃபிரௌன் என்பவன் பெரும்பான்மையானவராக இருக்கின்றான். ஃபிரௌனுடைய சமுதாயமும் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் சொற்ப நபர்களாக இருக்கிறார்கள். அப்ப அவர்களை எதிர்க்க, அவர்களை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்பதற்காக படை திரட்டுகிறான். படை திரட்டி அவர்களை அழிப்பதற்காக வருகிறான். அவர்களும் அவனுக்கு பயந்து அவனிடமிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு ஓடி வருகிறார்கள். அவன் எகிப்துல தான் இருக்கின்றான். அந்த எகிப்து தான் அவனுடைய ஆட்சி புரியக்கூடிய இடமாக இருக்கிறது. அப்போ ஓடி வருகின்றார்கள். இறுதியில பாதை இல்லாமல் கடல் குறுக்கிடுகிறது. அப்ப அந்த நேரத்தில் பனு இஸ்ராயீல் சமுதாயம், அந்த சொற்ப நபர்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கை கொண்ட அந்த சொற்ப நபர்கள் பார்க்கின்றார்கள், நாம இனிமே தப்பிக்க முடியாது, ஃபிரௌனுடைய அந்த துன்புறுத்தலுக்கும் சித்திரவதைகளுக்கும் கொடுமைகளுக்கும் உள்ளாக்கப்பட போகின்றோம் என்று புரிந்து மூசா நபி இடத்தில் சொல்கின்றார்கள், இன்னால முதரக்கும், நம்ம மாட்டிக்கொண்டோம், இனிமே தப்பிப்பதற்கு முடியாது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் யார்? மூசா நபி ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையாளர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையாளர்கள். அவருடைய வாயிலிருந்து தான் இந்த வார்த்தை வருகிறது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்ல, அல்லாஹ் உதவி செய்வான், என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான் என்று சொல்லி நம்பிக்கையை ஊட்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது. அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டளையிடுகின்றான், அந்த கையில் உள்ள கம்பை கொண்டு கடலை அடியுங்கள். கடலை அடித்தால் மிகப்பெரிய அளவுக்கு பாதை உருவாகிறது. எந்த அளவுக்கு என்றால் ஒரு மலை அளவுக்கு அது உயர்கிறது. தண்ணீர் பிரிந்து கடல் நடுவிலே பாதை உருவாகிறது. இது போன்ற அற்புதத்தை அல்லாஹ் யாருக்குமே இது போன்ற ஒரு உதவி அல்லாஹ் செய்ததில்லை. கடலிலே அந்த தண்ணீரை விலக செய்து ஒரு மலை அளவுக்கு அல்லாஹ் பாதையை ஏற்படுத்துகிறான். அந்த பாதையின் வழியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களும் அங்கே இருந்து வெளியேறுகின்றார்கள். அந்த நேரத்திலாவது ஃபிரௌன் என்ன செய்திருக்க வேண்டும்? திருந்தி இருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்க்கக்கூடிய அந்த ஃபிரௌன், இந்த அளவுக்கு இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறானே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலே இறை தூதர் தான், அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கை சத்திய கொள்கை தான் என்று ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவனுடைய ஆணவம் தலைக்கேறி இருந்த காரணத்தினால் அந்த பாதை வழியாக அவனும் நுழைந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த சொற்ப நபர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த இறை நம்பிக்கையை அழித்தொழிக்க வேண்டும் என்பது அந்த பாதை வழியாக அவனும் நுழைகின்றான். கடைசியில் அவனும் அவனுடைய படை பட்டாளங்களும் அந்த கடலிலே மூழ்கடிக்கப்படுகின்றது. அப்போ அந்த யூதர்கள், அந்த பனு இஸ்ராயீல் சமுதாய மக்கள் அங்கே ஃபிரௌனுடைய அந்த கொடுமையில் இருந்தும் அல்லாஹ் தஆலா அவங்களை பாதுகாக்கின்றான். இது ஒரு நிகழ்வு. அடுத்து என்ன?
அடுத்து அல்லாஹு தாலா திருக்குர்ஆன்ல நம்ம 5வது அத்தியாயத்தில் 21வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை அல்லாஹு தாலா ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த கடலை கடந்த பிறகு அவர்களுக்கு, அந்த யூதர்கள் என்றால் மூசா நபி ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள், அந்த நம்பிக்கையாளர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்து மூசா நபி தன்னுடைய மக்களுக்கு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செய்த அருளை நீங்க நினைச்சு பாருங்க. எனவே யா கௌமி துகுல் அருள் முக்கத்த சதல்லதி கதபல்லாஹு லக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு விதியாக்கி இந்த தூய்மையான பூமியில நீங்கள் நுழையுங்கள். ஒரு ஊரை, ஒரு தூய்மையான பூமி, ஒரு புனித பூமி இருக்கிறது, அந்த புனித பூமிக்குள் நீங்கள் செல்லுங்கள், அந்த ஊருக்கு நீங்க போங்க, அல்லாஹ் உங்களை கட்டளையிடுகின்றான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு சொல்றாங்க. தன்னுடைய சமுதாய மக்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு புனித பூமிக்கு செல்லுமாறு, ஒரு தூய்மையான இடத்திற்கு, தூய்மையான ஒரு ஊருக்கு செல்லுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் என்று சொல்கின்றார்கள். அந்த புனித, அந்த தூய்மையான இடம் எது என்பதை பற்றி, அது பற்றி உள்ள தெளிவு குர்ஆன்ல கிடையாது, அது பற்றி உள்ள குறிப்பு அல்லாஹ் சொல்லலை. ஆனால் அதுக்கு நெருக்கமான வார்த்தையில் அல்லாஹ் சொல்றான். அந்த புனித இடம் எது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் சொல்கிறான். மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அது தூய்மைப்படுத்த புனித பூமி என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான். இப்போ அன்னைக்கு எகிப்துக்கு, இன்னைக்கு நம்ம அந்த மேப்பில் பார்த்தாலும் கூட அந்த பூக்கோள வடிவத்தில் எகிப்துக்கு பக்கத்தில் ஜோர்டான், பலஸ்தீன் இந்த நாடுகள் எல்லாம் இருக்கும். சிரியா அன்னைக்கு ஒரு அகண்ட பூமியாக இருந்திருக்கலாம், அகண்ட ஒரு நிலப்பரப்பை கொண்டதாக பலஸ்தீன் எல்லாமே சேர்ந்து சிரியாவாக. ஏனென்றால் ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக சில வரக்கூடிய சில ஹதீஸ்ல அந்த பலஸ்தீன் எல்லாம் சேர்ந்து சிரியா என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, ஷாம் பிரதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த இடத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா போமாறு சொல்கின்றான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு சொல்றாங்க, உங்களுக்கு அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை, கடலை கலந்து கூட்டு வந்துட்டாங்க. இரவு நேரத்தில் ஃபிரௌனுடைய தொல்லையிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு விட்டார்கள். ஃபிரௌன் அழிக்கப்பட்டு விட்டான். அதுக்கு பிறகு தூய்மையான பூமிக்கு நுழையுமாறு, தூய்மையான ஊருக்கு நுழையுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இந்த கட்டளையை தன்னுடைய சமுதாய மக்களுக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த ஊர்ல ஏற்கனவே சில மக்கள் பூர்வீக குடி மக்களாக இருக்கிறாங்க. அந்த பூர்வீக குடிமக்களுக்கு ஒருத்தர் ஆட்சியாளனாகவும் இருக்கின்றார்கள். அந்த ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறார்கள், அரக்கர்களை போன்றுதான் இருக்கின்றார்கள். இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு இஸ்ரேல் என்ன சொல்றான், இது எங்களுடைய பூர்வீக உரிமை உள்ளது, நாங்கள் தான் இதுக்கு பூர்வீக உரிமை உள்ளவர்கள் என்று இன்னைக்கு யூதர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலேயே அவர்கள் பூர்வீக குடி கிடையாது. இந்த வரலாற்றை நம்ம பார்க்கும் பொழுது, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த வரலாற்றை பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான், அந்த பூமிக்கு செல்லுங்க. அப்ப அந்த பூமியில ஏற்கனவே சில மக்கள் இருக்கிறாங்க. அந்த பலஸ்தீன் அந்த பகுதியில் ஏற்கனவே சில மக்கள் இருக்கிறாங்க. அங்கே அரக்கர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு இதை சொல்லும் பொழுது, இல்லை நாங்கள் அங்கே போக மாட்டோம், ஏனென்றால் அங்கே சில அடக்குமுறை செய்யக்கூடிய அரக்கர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அங்கேருந்து வெளியேறினால்தான் நாங்கள் இந்த பூமிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது, இல்லை நாம் அவர்களை எதிர்த்து போர் செய்யணும், நாம தான் அவர்களை அங்கேருந்து வெளியேற்றணும், இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அவர்கள் கடைசி வரை யூதர்களுடைய முதல் மறுப்பு அங்கே தான் தொடங்குது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையாக. ஆனால் அந்த மூமின்கள், மூசா நபி ஏற்றுக்கொண்ட மக்கள் அந்த கட்டளை கட்டுப்பட மறுக்கின்றார்கள். நாங்கள் செல்ல முடியாது, அவர்களை எதிர்த்து போர் செய்ய வேண்டும், அவர்களை நாம் வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஃபத்ஹப் அந்த ரப்புக ஃபகாத்திலா, வேணும்னா நீங்கள் உங்கள் இறைவனை போய் போர் செய்யுங்க, போர் செய்து வெளியேற்றுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் உள்ள வரோம். இது யூதர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இறை மறுப்பான ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படாமல் அவர்களே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த வார்த்தையை வெளியிடுகின்றார்கள். நாங்கள்லாம் போய் போர் செய்ய மாட்டோம், நீங்களும் உங்கள் இறைவனை போய் போர் செய்யுங்க, போர் செஞ்சு வெளியேற்றுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வரணும். இந்த வார்த்தையை சொன்னதுனாலேயே அல்லாஹ் அவங்களை சோதிக்கிறான். எப்படிப்பட்ட சோதனை?
புனித பூமிக்கு செல்லுமாறு அல்லாஹ் சொல்லுகின்றான். அவர்கள் செல்ல மறுத்ததுனால 40 ஆண்டுகள் அவர்கள் நாடு இல்லாமல் தட்டலியை விடுகின்றான். நாடோடிகளாக அல்லாஹ் ஆக்குகிறான். இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வரலாற்றில் நமக்கு என்ன பாடம் இருக்கிறது என்றால், யூதர்களுக்கு அந்த பலஸ்தீன் பூமி பூர்வீக குடியுரிமை உள்ள நாடு கிடையாது, அந்த அவங்களுடைய பகுதி கிடையாது, அவர்கள் வெளியில் இருந்து உள்ள வந்தவர்கள் தான் என்பதை நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கு இஸ்ரேல் யூதர்கள் என்ன செய்யறாங்க, நான் எங்களுக்குரியது என்று சொல்லுகின்றார்கள், அந்த பூமியை அபகரிக்க பார்க்கின்றார்கள். ஆனால் இந்த வரலாற்றை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க போக மறுத்தர்றாங்க. வெளியிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டு வராங்க, போக மறுத்தர்றாங்க. அதுக்கு பிறகு 40 ஆண்டுகள் நாடு இல்லாமல் தட்டழிகின்றார்கள். இதுவும் யூதர்களை குறித்துள்ள ஒரு வரலாற்று குறிப்பு. நம்ம வரலாற்று தொடராக பேசல, ஒவ்வொரு அந்த உங்களை பற்றி உள்ள ஒரு குறிப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க யார், யூதர்கள்லாம் யார், அவர்களை குறித்துள்ள ஒரு குறிப்பை நம்ம குர்ஆன்ல பார்க்கின்றோம். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு பூமியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அங்கே அவர்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள். இதெல்லாம் குர்ஆன்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவங்கெல்லாம் மூசா நபிக்கு பிறகு வந்த இறை தூதர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு வந்த இறை தூதர்கள். அப்போ அவங்க காலத்தில் இவங்க இந்த யூதர்கள் இருக்கிறாங்க, ஒரு பூமியில் இருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம குர்ஆன்ல பார்க்கின்றோம். அடுத்து இந்த யூதர்கள் பல விஷயங்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அவர்கள் கொண்டு வந்த கொள்கை அப்படியே மாத்துறாங்க. என்னென்ன கொள்கை மாத்துறாங்க? ஒன்று, அல்லாஹ்வை மட்டும் வணங்குமாறு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். யூத இசத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் போதிக்கலை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அதை போதிக்கலை. அவர்களுடைய நடவடிக்கை எப்படியெல்லாம் மாறுதுன்னா, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர்கள் விளையாடுகிறார்கள். யூதர்களுடைய இறைவனுடைய விஷயத்தில், இறை கொள்கையினுடைய விஷயத்தில் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். சொல்கின்றார்கள், உக்காலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான். இந்த யூதர்கள் உஸைர்னு சொல்லி ஒரு நல்லடியார் இருந்தாங்க அவங்க கூட்டத்தில். அவர் மக்களுக்கு நல்லதை எடுத்து சொன்னார், மக்களுக்கு நன்மையை ஏவினார், தீமையை தடுத்தார், கொள்கையை போதித்தார். அந்த உஸைர் அவர்களை அந்த யூதர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். எப்படி கிறிஸ்தவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்களோ, அதுபோன்று இந்த யூதர்கள் உஸைர் என்ற ஒரு நல்லடியாரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அப்போ அல்லாஹ்வை மட்டும் வணங்குமாறு சொன்ன அந்த கொள்கையில மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுக்கு மகன் இருப்பதாக கற்பனை செய்தார்கள். அல்லாஹ் அதை விட்டு தூய்மையானவன், ஆனால் அவர்கள் அப்படி கற்பனை செய்தார்கள். அதே போன்று அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதத்தில், தௌராத் வேதத்தில், அது திருக்குர்ஆனை போன்று அது ஒரு இதே வேதம். அவர்கள் இதையெல்லாம் செய்யணும், இதையெல்லாம் கடைபிடிக்கணும் என்று இறைவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதம், அந்த வேதத்தில் பல மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள், அதில் திரிக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அதை குர்ஆன் சொல்கின்றான், மினல்லதீன ஹாது யுஹர்ரிஃபூனல் கலிம அம் மவாலிஹி. இந்த யூதர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்திலே அதனுடைய வார்த்தைகளை மாற்றுகிறார்கள், அதனுடைய வார்த்தைகளை தங்களுடைய கைகளால் மாற்றுகிறார்கள். மாற்றிவிட்டு சொல்கின்றார்கள், யக்கூலூன சமீனா வ அஸைனா, நாங்கள் வேதத்தினுடைய வார்த்தைகளை செவியுற்றோம், ஆனால் மாறு செய்வோம். யூதர்கள் வேதத்துக்கு மாற்றமா நாங்கள் செயல்படும் என்று சொல்கின்றார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தௌராத் வேதத்தை திரிக்கின்றார்கள். அதை திரித்து அவர்களுடைய கை சரக்குகளை கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வந்துவிட்டு சொல்கின்றார்கள், நாங்கள் செவியுற்றோம், வேதத்துக்கு மாறு செய்வோம் என்று சொல்கின்றார் என்று அல்லாஹ் யூதர்களை பற்றி குர்ஆனில் பேசுகிறான். அப்ப யூதர்கள் இறைவனுடைய விஷயத்திலே இறைவனுக்கு மகன் இருப்பதாக கற்பனை செய்தார்கள். அதே போன்று அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தௌராத் வேதத்திலே பல மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். அந்த வேதத்தை அற்ப விலைக்கு விற்றார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆலிம்களிடத்தில் என்னென்ன குணங்கள் இருக்கிறதோ அந்த குணங்கள்லாம் யூதர்கிட்டேருந்து வந்தது. யூதர்கிட்ட தான் அந்த குணம் இருந்துச்சு. வேதத்தை மாற்றுவது, வேதத்தை மறைப்பது, அதில் இல்லாத போல சொல்லி மக்களை வழிகெடுப்பது, எல்லா காரியத்தையும் யூதர்கள் செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு, நபிமார்களுக்கு பிறகு இது போன்று உருவானவர்கள் தான் யூதர்கள் என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில்
மதீனாவில் ஒரு 3 குலத்தார்கள் இருந்தாங்க. யூதர்களை வந்து 3 குலத்தார்கள் மதீனாவில் இருந்தாங்க. ஒன்று பனு குரைலா, இன்னொன்று பனு நதீர், இன்னொன்று பனு கைனுகா. பனு கைனுகா என்றால் கைனுகாவுடைய பிள்ளைகள் அர்த்தம். பனு நதீர் என்றால் நலீருடைய பிள்ளைகள் சந்ததிகள். பனு குரைலா என்றால் குரைலாவுடைய சந்ததிகள். இந்த 3 வகையினர்கள் மதீனாவில், இந்த 3 குலத்தார்கள் மதீனாவில் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த யூதர்களோடு நல்ல முறையில் ஆட்சி நடத்தினார்கள். ஆனால் அந்த யூதர்கள் தான் நயவஞ்சகத்தை வெளிப்படுத்தினார்கள். அந்த மதீனாவில் இருந்த அந்த யூதர்கள் இறை மறுப்பாளர்களுக்கு துணையாக செயல்பட்டார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களோடு நல்ல முறையில் இந்த சமாதான ஒப்பந்தம் செஞ்சு அந்த அந்த ஆட்களை கொலை செய்யக்கூடாது, அவர்களை எந்த வகையில் துன்புறுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் எல்லாம் தன்னுடைய ஆட்சி அமைத்து கொண்டார்கள். எந்த அளவுக்குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதரோடு எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் சந்தையில் ஒரு பொருள் விலை பேசப்படுகிறது. அப்போ விலை பேசக்கூடிய நேரத்தில் ஒரு நபித்தோழர் ஒரு யூதர், 2 பேருக்கு மத்தியில் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுகிறது. வாக்குவாதம் ஏற்பட்ட உடனே அந்த யூதர் சொல்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சிறப்பித்தானே அந்த இறைவன் மீது சத்தியமாக, எல்லாவற்றுக்கும் மேலாக மூசா நபியை மேன்மைப்படுத்தினானே அந்த இறைவன் மீது சத்தியமா என்று சொல்கின்றார். சொல்லி இந்த பொருளுக்கு இந்த விலை தான் அந்த மாதிரி பேசுகிறார். அப்படி பேசிய உடனே அந்த நபி தோழரால் அதை பொறுத்துக்கொள்ள முடியலை. பொறுத்துக்கொள்ள முடியாமல் அவரை அப்படியே அரைந்து விடுகிறார். ஓங்கி கோபத்தில் அரைந்து விடுகிறார். அரைந்த உடனே இந்த யூதர் ரசூலாட்ட ஓடி வராங்க. அல்லாஹ்வுடைய தூது ஆட்சியாளராக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஓடி வராங்க. வந்து புகார் கொடுக்கின்றார்கள், இது போன்று என்னை உங்களுடைய தோழர் ஒருவர் அடித்து விட்டார், கன்னத்தில் அரைந்து விட்டார். அப்படி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த நபி தோழர் சொல்கிறாங்க, எல்லாவற்றையும் விட மூசாவை கண்ணியப்படுத்தினானே, மூசாவை மேன்மைப்படுத்தினானே அந்த இறைவன் சத்தியமா என்று அவர் சொன்னார். நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது உங்களை சொல்லாமல், உங்களை சிறப்பிக்காமல், உங்களை கண்ணியப்படுத்தாமல் மூசாவை அவங்க கண்ணியப்படுத்திய காரணத்தினால் நான் என்னுடைய கோபம் வந்து விட்டது, அதனால் நான் அறைந்தேன் என்று சொல்கின்றார்கள். அப்படி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அந்த நபி தோழர் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. நீங்கள் நபிமார்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டாதீங்க, நபிமார்களுக்கு மத்தியில் வேறுபாடு பாகுபாடு, அவரை விட இவர் சிறந்தவர், இவரை விட அவர் சிறந்தவர் என்று பாகுபாடு காட்டாதீர்கள், எல்லாரையும் இறை தூதராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த நபி தோழரை கூப்பிட்டு கண்டிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கின்றோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது தன்னுடைய கவச ஆடையை அடமானம் வைத்திருந்தார்கள். யார் இடத்தில் அடமானம் வைத்திருந்தார்கள்? ஒரு யூதர் இடத்தில் தான் அடமானம் வைத்திருந்தார்கள். அப்போ அந்த அளவுக்கு யூதரோடு நல்ல முறையில் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு பணியாளர், ஒரு வேலைக்காரர், ஒரு சின்ன பையன் இருந்தாப்புல. அந்த சின்ன சிறுவர் வந்து யூத மதத்தை சார்ந்தவர், யூதர். அப்போ அவர் வந்து மரண நோய் பெற்று கிடக்கின்றார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் போய் நோய் விசாரிக்க போகிறாங்க. நோய் விசாரிக்க போனால் அவருடைய நிலையை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க வந்து அந்த சிறுவர் மரணிக்கக்கூடிய அந்த தருவாயில் இருக்கிற நிலையை பார்த்துட்டு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்கின்றார்கள். அப்போ அந்த சிறுவர் தன்னுடைய தகப்பனாரை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த தகப்பனார் சொல்கின்றார், முகமது சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொள். அப்போ உடனே அந்த சிறுவர் இஸ்லாத்தை ஏற்ற நிலையில் மரணத்தை தழுவுகின்றார்கள். அந்த அளவுக்கு யூதர்களோடு நல்ல முறையில் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அப்படி இருந்த பொழுதும் கூட பல போர்க்களங்களில் இறை மறுப்பாளர்களுக்கு உதவியாக இந்த யூதர்கள் செயல்பட்டார்கள். அதே போல் முனாஃபிக்குகளாக ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தாங்களே, அவங்க யார்? யூதர்கள் தான் முனாஃபிக்காக நயவஞ்சகத்தனத்தை வெளிப்படுத்தி செயல்பட்டார்கள். அப்போ இந்த யூதர்கள் வந்து மோசமான பண்புகளுக்கு உரியவர்களாக இருக்கின்றார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து அவங்க நபியாக ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இவர் இறை தூதர் தான், இவருக்கு இறைவன் புறத்திலிருந்து வஹி வருகிறது என்று அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் அவர்களுடைய வேதத்தில்
தௌராத் வேதத்தில் சொல்லப்பட்ட முன்னறிவிப்பு செய்யப்பட்ட அந்த தூதர் முகமது தான் என்பது அவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் அதை சொல்லினான், அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப யாரிஃபூன கமா யாரிஃபூன அப்னாஹும். அந்த வேதக்காரர்கள் தங்களுடைய பிள்ளை யார் என்பதை எப்படி தெரியுமோ, இது என் பிள்ளைன்னு சொல்லி யாரும் சொல்லவா தெரியணும்? தாம் பிள்ளை தனக்கு அடையாளம் தெரியாதா? அது போன்று இந்த நபி இவர் இறை தூதர் தான் என்பது தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே மறுத்தாங்க. ஏன் மறுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொறாமை உணர்வு. அந்த வேதத்தில் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ரசூலுல்லாஹை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த முன்னறிவிப்பு அவங்க எப்படி வழங்கினாங்கன்னா, அந்த இறை தூதர், அந்த இறுதி இறை தூதர் பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் தான் வருவார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் பனு இஸ்ரவேல் சமுதாயம் கிடையாது, அவங்க குறைஷி குலம். அப்போ குறைஷி குலத்தில் அவங்க வந்ததுனால, அரபிகள் சிலை வணக்கத்தை புரியக்கூடியவர்களிடத்திலிருந்து ரசூலுல்லாஹ் வந்ததுனால, அதாவது இஸ்மாயில் நபியினுடைய பரம்பரையில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. பனு இஸ்ரவேல் சமுதாயம் வந்து இஸ்ஹாக் நபியினுடைய பரம்பரை. அப்போ அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, இஸ்ஹாக் நபியினுடைய பரம்பரையில தான் அந்த இறுதி இறை தூதர் வருவாங்கன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா இஸ்மாயில் நபியினுடைய பரம்பரையில் இறுதி தூதரை அல்லாஹ் அனுப்பினான். அந்த ஒரு பொறாமை, நம்மளுடைய பரம்பரையில் இவர் வரலையே, நம்மளுடைய வழித்தோன்றல் இவர் வரலையே, இஸ்மாயில் நபியினுடைய வழித்தோன்றல் இவர் வந்திருக்கிறாரு, அந்த ஒரு பொறாமையினாலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுத்தார்கள். அவர்களுக்கு எதிராக களம் கண்டார்கள். இதையெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்க்கின்றோம். அப்போ இப்படிப்பட்ட மோசமான குணத்திற்குரியவர்களாக யூதர்கள் இருக்கின்றார்கள் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நாளுடைய அடையாளங்களை, சில அடையாளங்களை ரசூலுல்லாஹ் குறிப்பிடுகின்றார்கள். அப்படி குறிப்பிடுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அப்போ முஸ்லிம்கள் யூதர்களுக்கு எதிராக போர் செய்வார்கள். அந்த நேரத்தில் எந்த ஒரு யூதரும் தப்பிக்க முடியாது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு கல்லுக்கு பின்னாடி ஒரு யூதம் மறைஞ்சிருந்தா கூட அந்த கல் சொல்லும், என் பின்னாடி ஒரு யூதம் நிற்கிறான். ஒரு மரத்துக்கு பின்னாடி என் பின்னாடி ஒரு யூதம் நிற்கிறான் அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் யூதர்கள் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களால் அவர்களுக்கு பிறகு அப்படியே தடமாறி விட்டார்கள். இறை மார்க்கத்துக்கு எதிராக, இறை கொள்கைக்கு எதிராக தடமாறி விட்டார்கள். அப்போ அப்படிப்பட்ட மோசமான குணத்துக்குரிய என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த நோன்பு, இந்த ஆசுரா நோன்பு, மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார்களே, அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தானே, அதுக்கு தான் இந்த நோன்பு. ஆனால் அவர்களுக்கு பிறகுதான் இந்த யூத இசத்தை நுழைத்து விட்டார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வரலாற்று ரீதியாக யூதர்களை குறித்து குர்ஆன் சொல்லக்கூடிய பார்வையாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து, அவர்கள் வந்து இறைவனுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள. ஏனென்றால் அல்லாஹ் அதை சொல்லுகின்றான், அவர்கள் வந்து அல்லாஹ்வின் மீது, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பயங்கரமான அவதூறை சொல்லிய காரணத்தினாலும், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் தான் கொன்றோம் என்று சொல்லிய காரணத்தினாலும் அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானவர்கள் யூதர்கள். அப்போ இதை நம்ம தெரிந்து, இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாற்று ரீதியான பார்வையாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் அவர்களுடைய குணம் நம்மிடத்தில் வராதவாறு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த யூதர்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதனுடைய முக்கியம் என்னன்னா, அவர்கள் வந்து வேதத்தோடு விளையாடினார்கள், இறை கொள்கையில தவறு செய்தார்கள், வேதத்தை மறைத்தார்கள். அப்போ இப்படி பல தகுதித்த வேலைகளை எல்லாம் யூதர்கள் செய்தார்கள். அது போன்ற குணம் ஒரு முஸ்லீம் இடத்தில் வந்துவிடக்கூடாது. நயவஞ்சக குணம் ஒரு முஸ்லீம் இடத்தில் வந்துவிடக்கூடாது. அதற்காகத்தான் இந்த யூதர்களை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. எனவே நாம் இந்த வரலாற்று ரீதியாக என்னென்ன செய்திகளை தெரிந்து கொண்டோமோ, அது போன்ற ஒரு குணத்திற்கு நாம் ஆளாகி விடாமல் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். இப்போ நாம் வந்து ஒவ்வொரு நேரமும் நம்ம தொழுகையில் வந்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோம். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் கடைசி வசனம், கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், இறைவா உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவருடைய பாதையும் எனக்கு காட்டி விடாதே, வழிகிட்டு போனார்கள் அவருடைய பாதையை எனக்கு காட்டி விடாதே. இந்த ரெண்டு யாருன்னா யூத கிறிஸ்தவர்களை பற்றி தான் குறிப்பாக பேசப்படுகிறது. எனவே அவர்களுடைய பாதையை பின்பற்றாத வகையில் நம்முடைய காரியங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கி முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் யூத கலாச்சாரத்தையும் கிறிஸ்தவ கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் மோசமான குணத்துக்குரியவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. இந்த பிறந்த நாள் எங்கே இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு? இது இஸ்லாமிய கலாச்சாரமா? இதில் ஒரு முஸ்லீம் இதில், அதாவது எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அது அந்த பிறந்த நாள் என்பது வாழ்க்கையில் திரும்ப வருமா? ஒரு அறிவுபூர்வமான விஷயமா?
இந்த ஏகத்துவாதிகள் கூட இதில் தடம் மாறக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இதெல்லாம் யூத கலாச்சாரம். இப்படி யூத கலாச்சாரம் என்று ஏராளமான விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ அதை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ற இந்த தூய்மையான மார்க்கத்தை நாம் சரியான முறையில் பின்பற்ற வேண்டும், தெளிவான முறையில் பின்பற்ற வேண்டும். இது அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறான், உமை எபுதகி கைரல் இஸ்லாமி தீனன். யார் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யார் விரும்புவார்களோ அவர்களை விருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் மறுமை நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான். எனவே இந்த தூய இந்த மார்க்கத்தை நம்ம பின்பற்றி யூத கலாச்சாரத்தையும் கிறிஸ்தவ கலாச்சாரத்தையும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை ஆக்கி கொண்டு இந்த உலகத்தில் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரை நிறைவு செய்து கொள்கின்றேன். ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.